அவர் பார்வை கொடுத்தாரு. கரெக்டா? இந்த 3 பேரோட நிலைமை என்ன சொல்லுங்க. துர்கா பாப்பா கொடுத்துடாத. சரி, இப்போ என்னாச்சு? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போவோமா? ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சொல்லுங்க. ஒருத்தவங்க போய் ப்ரேயர் பண்ணா அவனுக்கு பல்சர் பைக் கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளும் போய் அதே கோயிலில் போய் ப்ரேயர் பண்ணோம்னா என்ன ஆகும்? நமக்கு என்ன பைக் கிடைக்கும்? என்ன பைக் கிடைக்கும்? கேடிஎம் பைக். பல்சர் தான்டா கிடைக்கும். அப்போதான் நம்ம அந்த கோயிலுக்கு போனால் நமக்கு பல்சர் கிடைச்சிரும். இந்த டாக்டர்கிட்ட போனால் குணமாயிடும். இந்த கடையில் போய் எடுத்தா நல்லா இருக்கும். இந்த கடையில் போய் எடுத்தா அவங்க ஏமாத்துறவங்க. இப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு முன்மாதிரியாக நம்ம ஒரு அசம்ஷன்ல போயிடுவோம். நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்றது நம்ம போயிடுவோம். இப்போ என்ன சொன்னா என்ன அர்த்தம்? நீ என்னது மீனாக்கா வந்தா குழந்தை பாக்கியம், செல்வியக்கா வந்தா வேலை, தமிழ் செல்வியக்கா வந்தா டீச்சர் வேலை, இது சரிதாக்கா வந்தா சத்துணவு டீச்சர் வேலை, மெட்ராஸ் ஸ்கூல் சுத்துறது, பால்வாடி டீச்சர். எனக்கு எங்கள் அப்பா ஞாபகமே வருது. பால்வாடி டீச்சரு. அப்புறம் என்ன நிவேதா ரேவதி வந்தா நாச்சு. சரிங்களா? இது மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஒரு அவங்களோட ஆசீர்வாதம், அது அவங்களோட ஆசீர்வாதம். இப்போ தமிழ் செல்வன் வந்தவங்க ஒரு ஸ்டிக்கு கிடைச்சது, அதோட தமிழ் செல்வனுக்கு முடிஞ்சு போச்சா? அதோட முடிஞ்சிச்சா தமிழ்? உனக்கு இன்ன வரைக்கும் என்ன நடந்திருக்கு? ஆண்டவர் ப்ரே பண்ணுறப்ப என்ன ஆகுது? உனக்கு வாந்தி பேதி இதெல்லாமே சரியாகுதுல? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அடுத்தது உனக்காண்டி ஸ்கூலுக்காண்டி நம்ம ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அடுத்தது ஸ்கூலுக்கு போகுது. அடுத்தது நம்ம அன்பு என்ன ஸ்கூலுக்கு போகிறோம்ல, அன்புக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்கூலுக்காண்டி ப்ரேயர் பண்ண போகிறோம். சரியா? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த 3 பேரோட அந்த குணமாக்குறாருல, 3 பேர் குணமாக்குறாருல, எப்படி குணமாக்குறாரு ஆண்டவர்? அது ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணாங்க? சேர வந்து கண்ணில் சரி, இது ஒன்று, ஒரு ஆளுக்கு ஒன்று. தொட்டு பத்திமைக்கு வந்து வார்த்தைகள் ஒரு விசுவாசம் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து என்ன சொன்னாரு அவரு நற்செய்தி, யோவான் நற்செய்தியில அவர் என்ன பண்ணாரு? தரையில் உமிழ்ந்து உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையிடையற்றோட கண்களில் பூசினார். இப்ப என்ன ஆச்சு? என்ன பண்ணாரு? அவர் எச்சி துப்பி என்ன பண்ணாரு? ஒரு மண்ணில் எச்சி துப்பி அந்த சேத்துல குழப்பி அந்த சேரத்தை என்ன பண்ணாரு? பூசிட்டு நீ போய் என்ன பண்ண? அந்த குளத்துல கழுவ சொன்னாரு. சரி, இப்போ ஏன் வந்து அவரை போய் குளத்துல கழுவ சொல்றாருன்றது நான் அப்புறம் வரேன். இது ஃபர்ஸ்ட் ஒன்று. சரியா? 2வது ஆளுக்கு எப்படி பண்ணாரு? இது வந்து மார்க் நற்செய்தி 8:23. அவர் பார்வையற்றது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது பார்க்கிறீரா என்று கேட்டார். இப்போ என்ன பண்ணாரு? உமிழ மட்டும்தான் செய்யறாரு. சேரு பூசினாரா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஊரெல்லாம் போய் சேத்துல கீழே அவர் தரையில் நின்றுட்டு இருந்தாரு.